ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லுமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னை பார்த்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லவே தான் வந்துள்ளேன். ரொம்ப நாளாகவே என்னிடம் நீ கேட்டுக்கொண்டு இருக்கும் விஷயம்தான். ஏதாவது ஒரு தீர்வை சொல்லுங்கள், என்னுடைய வாழ்க்கையில் நான் அடைய வேண்டியதை நிச்சயமாக எனக்கு பெற வேண்டும். எனக்கு எப்படியாவது நல்ல விஷயங்கள் எல்லாம் கிடைக்க வேண்டும். எனக்கு ஏதாவது ஒரு வழி சூட்சுமமாக இருந்தாலும் ரகசியமாக சொல்லுங்கள், நிச்சயமாக நான் அதை செய்கிறேன் சாயி. என்னுடைய வாழ்க்கையில் நான் திருப்தியாக வாழ வேண்டும். அது மட்டுமல்லாமல் எனக்கு என்னுடைய பிடித்தவர்கள் என்னோடு இருந்தால்தான் வாழ்க்கை எனக்கு எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும். எவ்வளவுதான் காசு பணங்கள் என்னோடு இருந்தாலும், எவ்வளவுதான் சந்தோஷங்கள் மற்றவை என்னிடம் இருந்தாலும், எனக்கு பிடித்தவர்கள் என்னோடு இருக்க வேண்டும். இது எனக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. தனிமையில் வாடி தவிக்கிறேன், என்னை எப்படியாவது கரை சேர்த்து விடுங்கள் சாயி என்று ஒவ்வொரு முறையும் கண்ணீரை சிந்தி 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 நீ உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ரணவேதனையில் இருக்கிறாய். சிலர் சொல்வார்கள் எனக்கு பணம் இருந்தால் போதும் என்று. சிலர் சொல்வார்கள் பணம் தேவையில்லை, எனக்கு உறவு இருந்தால் போதும் என்று. ஆனால் இதில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், உறவுகளும் வேண்டும், அதே சமயம் பணமும் வேண்டும். பணம் மட்டும் இருந்து கொண்டு வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியாது. எத்தனை நாள் தான் உனக்கான தேவைகளை செய்வாய்? உனக்காக அந்த பணத்தை நீ சம்பாதிப்பாய். உனக்கென்று ஒரு குடும்பம் வர வேண்டும். அந்த குடும்பத்திற்காக நீ செலவு செய்ய வேண்டும். அந்த குடும்பத்திற்காக நீ சேர்க்க வேண்டும். அதுபோல உறவுகள் மட்டும் இருந்து பணம் இல்லை என்றால் அவர்களுக்கு செய்ய முடியவில்லையே, எந்த ஒரு காரியத்தையும், எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் செய்ய முடியவில்லையே என்ற மன உளைச்சலே பாதி நேரத்தில் மனவேதனையை கொடுத்துவிடும். அதனால் எல்லாமே சமமாக தேவைப்படும். உறவும், அதாவது உறவு என்றால் குடும்பத்தில் இருக்கும் உறவுகள், அம்மா, அப்பா, தங்கை, அண்ணன், தம்பி, துணை, வாழ்க்கை துணை ஆக போபவர்கள், இவர்கள் அனைவருமே, புரிகிறதா? இவர்கள் அனைவருமே தேவைதான். உறவுகள் எல்லாரும் வாழ்க்கையில் தேவைதான். ஆனால் சில சமயம் மனதில் சில புரிந்து கொள்ள முடியாத அளவு வரும் பொழுது சண்டை வந்து பிரிகிறார்கள். சொல்ல போனால் அது என்னவென்றே சில சமயம் தெரியாது உங்களுக்கு. ஏன் சண்டை வருகிறது, எதற்காக சண்டை வருகிறது, எதற்காக பேசாமல் போனார்கள், எதற்காக வெறுத்து போனார்கள் என்று தெரியாமலேயே சில சமயம் தவிர்க்கிறீர்கள். வாழ்க்கையில் யாராக இருந்தாலும் சரிதான், உறவென்றது முக்கியம். அது கணவனாகவும் இருக்கலாம், தாய் தகப்பன், பிள்ளைகள், ஏன் அண்ணன் தம்பி தங்கை அக்கா, இது போன்ற உறவுகளாக கூட இருக்கலாம். ஒரு உண்மையான உறவு வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒன்றுதான். இவர்கள் அனைவரும் ஒன்றாக இருந்தால்தான் அது குடும்பம். ஆளுக்கு ஒவ்வொரு திசையில் இருந்தால் அதில் ஒரு சந்தோஷமும் இருக்காது. எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் சந்தோஷம் இருக்காது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், ஒரு நபரிடம் அதிகமான பணம் இருக்கிறது, ஆனால் அவனுக்கு உடம்பு ஒன்றுமே சரியில்லாமல் படுத்த படுக்கையாக இருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது அவன் அந்த பணத்தை வைத்து என்ன செய்ய முடியும்? அந்த பணத்தை போய் பார்க்க முடியுமா? அந்த பணத்தை போய் அவனால் ஒரு பொருள் ஆசைப்படுகிறான் என்பதற்காக வாங்க முடியுமா? உடல் ஆரோக்கியமும் இருக்க வேண்டும், பணமும் இருக்க வேண்டும், உறவுகளும் இருக்க வேண்டும். இது அனைத்தும் ஒன்று கூடினால் மட்டும்தான் ஒருவனுடைய வாழ்க்கையில் அது ஸ்வர்க்கம். இதில் ஒன்று இல்லை என்றாலும் மன உளைச்சலை தரும் விஷயம்தான். நான் சொல்வது சரிதானே? சரி என்றால் சரி என்று சொல்லுங்கள், பார்க்கலாம். என்னுடைய அழகான தங்கமே, நான் சொல்வது, இந்த சாய் சொல்வது உண்மைதான். நீங்கள் சொல்வது அனைத்தும் உண்மைதான் என்றால் தயவு செய்து உண்மை என்பதை நீங்கள் சொல்லுங்கள். ஏனென்றால் இந்த சாய் உனக்காகத்தான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஒரு விஷயத்தை நான் உனக்கு சொல்ல வருகிறேன் என்றால் அது எவ்வளவு முக்கியமான விஷயமாக இருக்கும் என்பதை முதலில் நீ யோசிக்க வேண்டும். முக்கியமான விஷயம் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் அது உனக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுகிறது, எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அது முக்கியமாக இருக்கிறது என்பதை நீ பார்க்க வேண்டும். சில சமயம் உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயம் நடந்து சில நபர்களோடு பிறந்திருக்கலாம். ஆனால் அந்த நபர்கள் மிக மிக உனக்கு நெருக்கமான நபர்களாக இருந்திருக்கலாம். சில வேறுபாடு காரணமாக சில வார்த்தைகளை அதிகமாக விட்டு, நீ அதிகமாக என்னிடம் சண்டை போடுகிறாய், நீ அதிகமாக என்னை காயப்படுத்துகிறாய் என்பதற்காக விட்டு போகும் நபர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அதுபோலத்தான் சில வாய் தவறி வந்த வார்த்தையாலும் மனதில் சில குழப்பத்தினாலும் இருக்கிறீர்கள் உன்னோடு இருக்கும் உறவுகள். இது தங்கமே, முதலில் உன்னிடம் இருந்து நிறைய உறவுகள் பிரிந்திருக்கலாம். ஆனால் உனக்கு
அளவுக்கு இந்த உறவு இருந்தால் நன்றாக இருக்கும். இந்த ஒரு விஷயம், இந்த உறவு எனக்கு செய்து தர வேண்டும், இந்த உறவு என்னிடம் உடனடியாக பேச வேண்டும், என்னிடம் நல்லதாக நடந்து கொள்ள வேண்டும், இனிமேல் வாழ்க்கையில் சண்டையே வரக்கூடாது, எந்த பிரிவினையும் வரக்கூடாது. முதலில் இந்த உலகத்தில் அந்த நபர் எனக்கு ஒரு அழைப்பை போட்டு நன்றாக இருக்கிறாயா என்று கேட்டாலே போதும், நான் இந்த உலகத்தில் சந்தோஷமாகி விடுவேன் என்று நீ சொல்கிறாய். அதற்காகத்தான் நான் ஒரு சூட்சமமான வழியை உனக்கு சொல்ல வந்திருக்கிறேன். தங்கமே, வாழ்க்கையில் சில விஷயத்திலிருந்து தப்பிக்க அதிகமான தீர்வுகள் இருக்கிறது. அதை தெரிந்து கொள்ளும் விதத்தில் தான் இருக்கிறது இந்த விஷயம். நான் இப்பொழுது சொல்லும் இந்த விஷயத்தை தயவு செய்து நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயமாக நான் சொல்வது ஒரு நாளும் உங்களுக்கு வீணாகவே போகாது. முதலில் நீங்கள் எந்த நேரம் வேண்டுமானாலும், இந்த நேரம்தான் பிரம்ம முகூர்த்த நேரம்தான், இந்த விஷயம்தான் அந்த நேரம்தான் என்பதை எப்பொழுதும் நீங்கள் எடுத்துக்கொள்ளவே கொள்ளாதீர்கள். எந்த நேரமாக நீங்கள் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் முயற்சிகளை செய்யுங்கள். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் தனியாக இருக்க வேண்டும். மனமும் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் மிக 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 ஆறுதலாக இருக்க வேண்டும். சொல்லப்போனால் எந்த விஷயத்தை பற்றி நீங்கள் அந்த நேரத்தில் கவலைப்படக்கூடாது. ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு ஒரு வெள்ளை காகிதத்தில் வெள்ளை பேப்பரில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நான் சொல்லும் இந்த எண்களை நீங்கள் எழுத வேண்டும். எழுதினீர்களானால் நிச்சயமாக 1 மணி நேரத்திற்குள்ளேயே நீங்கள் எந்த நபரிடம் பேச வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த நபர் ஆனவர் நிச்சயமாக 1 மணி நேரத்திற்குள்ளோ இல்லை ஒரு நாளுக்குள்ளேயோ உங்களுக்கு நிச்சயமாக அழைப்பு வரும். அந்த வெள்ளை பேப்பரில் பச்சை பேனாவில் நான் சொல்லும் எண்ணை நீங்கள் 59 தடவை எழுத வேண்டும். என்ன எண் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 4, 8, 6, 2, 4, 6. திரும்பவும் சொல்கிறேன். 4, 8, 6, 2, 46. திரும்பவும் உங்களுக்காகவே சொல்கிறேன். 4, 8, 6, 2, 46. இந்த எண்ணை நீங்கள் எழுத வேண்டும். எழுதி அதன் பக்கத்திலேயே யார் உங்களுக்கு வர வேண்டுமோ, எந்த நபர் உங்களுக்கு வர வேண்டுமோ, எந்த நபர் உங்களிடம் பேச வேண்டுமோ, எந்த உறவு உங்களுடன் சேர வேண்டுமோ அந்த உறவின் பெயரை எழுதுங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் இதை செய்தீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பார்ப்பீர்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், இது நீங்கள் மாறக்கூடிய எண். சில சமயம் நீங்கள் யோசிப்பீர்கள், இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்குமா என்று. எதுவாக இருந்தாலுமே செய்து பார்த்தால் மட்டும்தான் நடக்குமா நடக்காதா என்பது தெரியும். ஆனால் உன்னுடைய விஷயத்தில் இதை நீ நம்பிக்கையோடு செய்தாயானால் நிச்சயமாக நல்லது நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்திலும் நான் இருக்கிறேன் என்பதை உனக்கு உணர்த்தி கொண்டுதான் இருக்கிறேன். அதனால் நான் இப்பொழுதும் உனக்கு சொல்வது, நிச்சயமாக நீ கேட்டுக்கொண்டு இருப்பது, உன்னுடைய வாழ்க்கையில் இந்த நபர்தான் எனக்கு வேண்டும் என்று நீ கேட்டுக்கொண்டு இருக்கும் விஷயம் உன் வாழ்க்கையில் கிடைத்திடும். மங்களகரமான விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்து நடக்கவும் ஆரம்பித்துவிடும். உன்னுடைய மனதில் அதிகமான பாரங்களும் அதிகமான கவலைகளும் இருந்து கொண்டு இருக்கிறது. இதை நீ செய்து வரும் பொழுது நீ எந்த நபரை தேடுகிறாயோ அந்த நபர் நிச்சயமாக வருவார். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய அக்கா பேசாமல், உன்னுடைய அண்ணன் பேசாமல், இருவரும் பேசாமல் இருந்தால் முதலில் ஒவ்வொரு பெயரை எழுது. அந்த எண்ணை எழுதி அதற்கு பெயர் பக்கத்தில் ஒரு நபருடைய பெயர் எழுது. அவர் பேசிய பிறகு அடுத்த நபருக்கு நீ அதே போல செய். இது எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நீ செய்யலாம். ஆனால் செய்யும் பொழுது அவர்களிடம் நீ பேசியது போலும், அவர்கள் பேசினால் உனக்கு என்னென்ன மாதிரியான சந்தோஷங்கள் உன்னுடைய முகத்தில் இருக்குமோ அந்த சந்தோஷத்தை மனதிலும் முகத்திலும் காட்டி அந்த எண்ணை எழுதி அவர்கள் பெயரை எழுதும் பொழுது நிச்சயமாக அவர்கள் உன்னோடு வருவார்கள். உன்னுடைய வீட்டிற்கே கூட பேசலாம், இல்லை அழைப்பில் கூட உனக்கு தொடர்பு கொள்ளலாம். தங்கமே, இந்த சாய் சொல்கிறேன், நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் சில சூட்சுமங்களை நான் ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறேன். நல்ல முறையே உன் வாழ்க்கையில் நடத்தி தருவேன். எந்த ஒரு காலகட்டத்திலும் உன்னை தோற்று போகவோ, உன்னை யாருமே இல்லாமல் தனியாகவோ விட்டுவிட மாட்டேன்.
உறவுகளை உன்னோடு வந்த சேர்ப்பேன். உனக்கு பிடித்தமான உறவுகள் அனைவரும் உன்னோடு இருப்பார்கள். அது எல்லா காலகட்டத்திலும் நான் உனக்கு துணையாக இருந்து ஒவ்வொரு கட்டத்திலும் தூக்கிவிட்டு உன்னை வாழ வைப்பேன். சந்தோஷமாக இருங்கள். எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.